கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லார்க்கு, கொல்லென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ. கொல்லன் உலைக்களத்தில் நெருப்பு கொதிப்பதைப் போல என் வயிறு கொதிக்கிறது. இந்த தகிப்பை நிறுத்த முடியவில்லை. அவ்வாறு அதை தடுக்க முடிந்தவர்க்கு கொல்வதற்காக வந்த யமன் ஓடிப்போக மாட்டானா என்பது மேலோட்டமான பொருள். சண்முகி முத்திரையில் கும்பகம் செய்கின்ற போது நுரையீரலுக்குள் அடங்கிய காற்று எந்த வகையிலும் கொஞ்சமும் வெளியே கசியாதபடி அடங்கி நிற்கிறது. ரத்தம் சூடாகிறது, இரத்த ஓட்டம் சீராக விரைகிறது. மூலாதாரத்தில் மூலக்கணல் ஓங்கும் இந்த அனுபவத்தை வயிறு கொதிப்பதாக மாற்றி பாடுகிறார். சண்முகி முத்திரையில் பிராணாயாமம் செய்யும் சாதகன் மேலும் மேலும் தொடர்ந்து பிராணாயாமங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இதனால் குண்டலினி சக்தி சீறி எழும். இப்படி சீறி எழுந்த குண்டலினி சுழிமுனை வழியாக பிரவேசித்து மேலே எழும். ஒவ்வொரு ஆதார தானங்களாக கடந்து குண்டலினி தண்டுவடத்தோடு கலந்து மேலே ஏறி கொண்டிருக்கும். அப்போது குண்டலினியை வேண்டியபடி வேண்டிய ஆதார கமலத்தில் நிறுத்தி பழக வேண்டும். இந்த அனுபவத்தை நில்லென்று சொல்லி நிலைநிறுத்த கூடுதில்லை என்று கூறுகிறார். அவ்வாறு நிறுத்துகின்ற தேர்ச்சி சிறந்த யோகிக்கு கைவரும். நெடுநாள் பழகிய அப்பியாச பலமும் குருவின் வழிகாட்டுதலும் அவரது அருளும் இதற்கு வேண்டும். பிராணாயாம சாதகத்தில் இந்த அனுபவம் சித்தியாவதற்கு வைராக்கியத்தோடு கூடிய நீண்ட நாள் அப்பியாசம் வேண்டும். இவையெல்லாம் ஒரு பூரண யோகி அடைய வேண்டிய அற்புதங்கள். இதனால் மரணத்தை வென்றுவிட முடியும் என்று விளங்க நில்லென்று சொல்லி நிலைநிறுத்த வல்லார்க்கு கொல்லென்று வந்த யமன் குடியேறி போகானோ என்று பாடுகிறார். யமன் தனது குடியிருப்பை விட்டே ஓடி போய் விடுவான் என்று சொல்கிறார். யமன் இருக்கட்டும் அல்லது போகட்டும், மனிதன் தனக்கும் தன் வீட்டுக்கும் தன் நாட்டுக்கும் நல்லவனாக இருந்து வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டாம். 100 ஆண்டு காலமே அல்லது 80-90 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் போதும். அவ்வளவு காலம் இங்கே வாழ்ந்தோம் என்பதை விட இப்படி வாழ்ந்தோம் என்கிற வாழ்வுதான் இப்பிறவிக்கும் வரும் பிறவிக்கும் ஏற்றம் செய்ய வல்லது. இந்த ஏற்றத்திற்கு ஸ்ரீ குருதேவர் வழிகாட்டுவார். அதை பின்பற்றி வாழ பழகிவிட்டால் வாழ்க்கை நெறி பிசகாது. உடம்போடு வாழ்வது மட்டுமே வாழ்வல்ல, மரணத்துக்கு பின்னாலும் வாழ்வு தொடர இருப்பதை மனிதன் யோசிக்க வேண்டும். அப்படி தொடர இருக்கும் வாழ்வுக்கு இந்த பிறவியின் வாழ்நாள் காலத்தில் மனிதனின் எண்ணமும் செயல்களும் அடிப்படைகளாகின்றன. ஆகவே மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் நல்ல உடல் நலத்தோடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் வாழ பழகி கொள்ள வேண்டும். அந்த வாழ்விற்கு யோக சாதகம் நிச்சயம் உதவும். மற்றபடி குண்டலினி சக்தியோ அற்புத சக்திகளோ மனிதனுக்கு வேண்டாம். கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த வல்லார்க்கு கொல்லென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.